ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எவ்வளவு தான் பார்த்து பார்த்து புதினா மல்லித்தழை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உடனே சீக்கிரம் கெட்டு போயிடுது. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இதுக்கு புதினா மல்லித்தழை கட்டு வாங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேஸ்ட்டான இலைகள், அதே போல் அழுக்கி இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக அந்த காம்பை இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இலை ஏதாச்சும், அதாவது புல் இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி புல் எதுவும் இருக்கா, இல்லை அழுகி போன பகுதி எதுவும் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு, இந்த மாதிரி பாக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டோ இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை இந்த மாதிரி போட்டு மூடிட்டு ஒரு வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கெட்டு போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி வச்சோமோ அதே பக்குவத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக இந்த கேரட் சீவர கட்டையில் இருக்கக்கூடிய மேல் பகுதி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி புதினா இலைகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம புதினாவை மேலே வச்சுட்டு பின்பக்கம் சொரசொரப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் பின்னாடி அதை வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னா நல்லா முழுமையாக புதினா இலையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளில் இந்த மாதிரி அழுகி போன பகுதிகளை எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு, அடுத்ததாக இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா இருந்துச்சா அதில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை அப்படின்னா ஒயிட் ஷீட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாது. அதில் இருக்கக்கூடிய அழுகி போன இலைகளை தூக்கி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அழுகி போனதோடு சேர்த்து மற்ற இலையும் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் 1க்கு 2 தடவை அழுகி போன இலை இருந்துச்சு அப்படின்னா எடுத்து தூர போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் புதினா மல்லித்தழை இலையை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.